அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் இன்று நமக்கு மார்கழி மாதம் முழுவதும் காலை 5 மணிக்கு சிறப்பாக தியான வகுப்பை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் சிறப்பு என்ன என்றால், நாம் இந்த தியான வகுப்பை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு இன்று இந்த தியான வகுப்பிற்கு அங்கீகாரமும் கிடைத்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்வு. சர்வதேச தியான தினம் முதனாக இன்று கொண்டாடப்படுகிறது. அந்த சர்வதேச தியான தினத்தினை முன்னிட்டு நமது காலை சக்கரம் நிகழ்வு இன்று காலை 5 மணிக்கு நம்ம தியான தினத்தை சிறப்பாக நடத்த இருக்கிறோம். இந்த தியானத்தை நமக்கு வழங்க இருக்கும் அசோக்குமார் அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் வணங்கி வரவேற்கிறோம். இதய நிறைவு தியானம் என்ற அற்புதமான நிகழ்வை இந்த காலை வேளையிலே நமக்கு அளிக்க இருக்கும் அசோக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தியானத்தை நாம் நமக்கு நடத்தி தருமாறு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அண்ணா. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது தெளிவாக கேட்கிறதா? எக்கோ அடிக்குது. எக்கோ இருக்கா? இப்போ மொபைல் ஆஃப். இன்னொரு மொபைல். கணபதி இன்னொரு மொபைல் ஆஃப். தொடரலாமா? ஆனா இப்ப தொடரலாமா? பரவாயில்லையா? இப்போ பேசுறது எப்படி இருக்கு? எக்கோ அடிக்குது. கணபதி இன்னொரு மொபைல் ஆஃப் பண்ணிட்டுங்க. இல்ல சவுண்ட குறைச்சிருங்க ஃபுல்லா. இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தெளிவா இருக்கு. மீண்டும் வரை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளான உலக தியான தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியா மற்ற நாடுகளது கோரிக்கையை ஏற்று ஐநா சபையானது ஒரு நிமிஷம் அசோக். எக்கோ அடிக்குது. கணபதி அந்த மொபைல நவுத்திங்க. ஒரே இடத்துல இருந்தா எக்கோ அடிக்கும். இல்ல அவங்க இல்ல, நான் பக்கத்துல இல்ல, வெளில போயிட்டாங்க. ரொம்ப எக்கோ அடிக்குது. எக்கோ. சரி, ஓகே, நீங்க ஆரம்பிங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம் அசோக். நீங்க ஆரம்பிக்கலாம் அசோக், ஆரம்பிக்கலாம். ஐநா சபை அங்கீகரித்த நாளான இன்னைக்கு டிசம்பர் 21 உலக தியான தினம் எங்க பார்த்தாலும் அனுசரிக்கப்படுது. இதோட முக்கியத்துவம் என்னன்னாக்கா, ஒரு ஆண்டை 2ஆ பிரிச்சு ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்படுறோம். அது தட்சாயணம் சொல்றாங்க, இன்று உத்தராயணம் சொல்றாங்க. இந்த ரெண்டுமே இந்த நம்மளுடைய இந்திய காலண்டர் முறைப்படி நம்ம உடலை வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு யோகா முறைய ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடுறோம். மனதை வலிமைப்படுத்தி ஆரோக்கியமான உடல் மனம் ரெண்டத்தையும் ஒன்றிணைந்து இயங்குறதுக்காக இந்த ஆண்டை 2ஆக பிரித்து நம்ம 2 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2 நாள் மட்டும் இல்ல, உங்களுடைய காலச்சக்கரம் தொடர்ந்து மனித வாழ்வு மேம்பாட்டிற்காக பல முயற்சிகளை செஞ்சு இந்த மாதிரியான தியானம் மற்றும் உடல் மனம் எல்லாத்துக்கும் நீங்க எப்படி தயார்படுத்துறீங்களோ அதே மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பானது மன ரீதியாக உடல் ரீதியாக வலிமையாக இருக்க ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேல தனி மனித வாழ்க்கைக்கு அங்கீகாரத்தையும் மனித சமுதாயத்தின் மாற்றத்திற்காகவும் தொடர்ந்து தியானம் மற்றும் யோகாசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, ராமனோட தந்தை தசரத மகாராஜா அவர்களின் 72 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த யோக பிராணா வாய்ஸ் கட் ஆயிடுச்சு.
ஓகே. அது மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்துறது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இது உலக அளவுல 160 நாடுகள்ல இருக்கு. இந்தியாவுல தெலுங்கானா மாநிலத்துல உலக தலைமையகம் கான்கா சாந்திவனம் என்று அது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தியான மண்டபம் உள்ள இடமா இன்னைக்கு திகழுது. அதுல இருந்து நாங்க உங்களுக்கு இந்த தியான நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தியானத்தை தொடர்வதற்கும் அதை பயிற்சி செய்வதற்கும் எந்த கட்டணமும் நாங்கள் வாங்குவதில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோக பிரணா சக்தின்றது உயிர் சக்தி, அதாவது உயிருக்கு விலை மதிப்பற்றது போன்றது. இந்த தியானத்தை நாங்க கருதி அனைவருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பார்ட்டாக தியானம் எப்படி செய்யறது, தியானத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு நேரடியா தியானத்துக்கு போவோம். இப்போ தியானம் எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம். தியானம் என்றால் என்னன்னு என்று பார்ப்போம். வீடியோ பிளே ஆகிற வரைக்கும் தியானம்ன்றது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தல். நம் இதய நிறைவு தியானத்துல இதயத்தை மையமா வச்சு இதயத்துல ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தல். என்ன செய்யறோம்னாக்கா, ஒரு தொழிலதிபர் அவருக்கு தியானம் செஞ்சாருன்னா முதலீடு பணம் அதை பத்தின தியானம் செய்வாரு. ஒரு இளம் வயதுல உள்ள ஒரு பையன் தியானம் செய்தானாக்கா அவன் காதல், அவனுடைய வேலை, அவனுடைய படிப்பு இதை பத்தி தான் தொடர்ந்து தொடர்ந்து பல முறை ஒரு விஷயத்தை செய்வதுதான் தியானம் என்று. அதே மாதிரி நம்ம இப்ப என்ன தியானம் செய்யறதுனாக்கா, ஆழ் மனதில் இதயத்தில் ஒரு கிணறு வெட்டுவது போல. கிணறு வெட்டும் போது முதலில் மண் வரும், அப்புறம் கல்கள் வரும், அப்புறம் பாறைகள் வரும், கடைசியா தான் நீர் வரும் இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்க 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 நமக்கு ஆழ் மனதுல இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அறுவடை செய்வது தான் இந்த தியானத்தோட சிறப்பு. இது சாதாரணமாக இயல்பாக அனைவரும் தியானம் செய்வது. ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல ஒரு குருவோட துணையோட யோக பிரணாகுதின்ற சக்தியானது ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த யோக பிரணாகுதி சக்தி அவருடைய தன்மை மாற்றத்திற்கும் அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் மற்றும் அவருடைய அனைத்து விதமான நேர்மறை எண்ணங்கள் மேம்படவும் இது உதவுது. இது இயல்பா தியானம் செய்யறவங்க எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடியது. இதில் மறைமுக சக்தியாக உடல் ஆரோக்கியமும் இதில் அடங்கும். அதாவது நம் தியானம் செய்யும் பொழுது உடலுக்கு தேவையான பிரணாகுதி பற்றி பேசுவதால் ஆக்சிஜன் ஆனது நமக்கு இயற்கையாகவே நம் உடலுக்குள்ளேயே தயார்படுத்தப்படுகிறது. அதாவது இதயத்தின் மூலியமாக தயார்படுத்தப்பட்டு நம் உடலில் வெளியில் இருந்து எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை விட உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி செய்வதால் உடலில் உள்ள அனைத்து செல்களும் அணுக்களும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. அதனால்தான் தியானம் செய்து முடிக்கும் பொழுது நாம் உடலும் மனமும் மிகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் உள்ளது. நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது. அதனால்தான் தியானத்தை அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ ரீதியான ஆலோசனைகளிலும் தியானமானது ஒரு பங்கு வகிக்கிறது. தியானம் செய்யுங்கள், பலவிதமான மன அழுத்தங்களிலிருந்து விடுபடுவீர்கள், தியானம் செய்வீர்கள், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதற்கெல்லாம் மறைபொருளாக உள்ளது உடலில் இயங்கக்கூடிய அனைத்து அணுக்களும் செல்களும் சமநிலை அடைதல். சமநிலை அடைதல் என்பது அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அனைத்தும் வெளியேறி நம் உடலும் மனமும் ஒரே நேர்கோட்டில் செல்லும் பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய செயல்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றன. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக நமக்கு தோன்றுகின்றன. இவ்வளவு சிறப்பு மிக்க தியானத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு மிகவும் எளிமையாகவும் திறம்படவும் கட்டணமின்றி வழங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு
இன்று காலை நம்முடைய காலை சக்கரத்திற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. நாம் நேரடியாக ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், முதல் நாள் தியானமானது ஓய்வு நிலை தியானம் என்று சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் நிலையிலேயே மிகவும் சௌகரியமாகவும் தளர்வாகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். இறுக்கமற்று மெதுவாக மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்துடைய முதல் நாளான ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், தளர்வு நிலை தியானத்தை பார்க்கலாம். உங்கள் கவனம் முழுவதும் உடல் மீது இருக்கட்டும். நான் சொல்ல சொல்ல உங்கள் உடல் உறுப்புகளில் மனதளவில் கவனத்தை செலுத்தி தியானத்திற்கு செல்வோம். உடல் முழுவதும் தளர்வுபடுத்திக் கொள்வதற்காக உங்கள் கவனத்தை இரு கால்களின் பாதங்களுக்கு கொண்டு வாருங்கள். கால்களின் பாதங்கள் தளர்வாக இருப்பதை உணருங்கள். கண்கள் மூடிய நிலையிலே இருக்கட்டும். சொல்லும் வார்த்தைகளை மெல்ல மெல்ல பின்தொடரவும். பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தியானது பாதங்கள் வழியாக மெல்ல மெல்ல மேலே எழுவதை உணருங்கள். கணுக்கால்கள், முன்னங்கால்கள், கால்களின் எலும்புகள் அனைத்தும் தளர்வாக இருப்பதை உணருங்கள். கால்களின் இரு மூட்டு பகுதியும் தளர்வாக இருப்பதை உணருங்கள். பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தியானது மேலே எழும்பி இரு தொடை பகுதிகளையும் நன்கு தளர விடுவதை உணரும். உங்களின் கவனத்தை இடுப்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதிக்கு கொண்டு வாருங்கள். வயிற்று பகுதி மற்றும் இடுப்பு பகுதி தளர்வாக இருப்பதை உணருங்கள். இருக்கை பாகங்கள் தளர்வாக இருப்பதை உணருங்கள். பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தியானது மேலே எழும்பி உங்கள் நெஞ்சு பகுதியில் உள்ள அனைத்து இறுக்கங்களையும் வெளியேற்றுகிறது.
நெஞ்சு பகுதியில் படிந்துள்ள அனைத்து சுமைகள், இறுக்கங்கள் அனைத்தும் வெளியேறுகின்றன. நீங்கள் தளர்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை முதுகு பகுதிக்கு கொண்டு வாருங்கள். முதுகு பகுதியில் உள்ள முதுகுத்தண்டு, எலும்புகள், தசைகள் அனைத்தும் தளர்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை கழுத்து பகுதிக்கு கொண்டு வாருங்கள். கழுத்து பகுதியில் ஏதேனும் இறுக்கங்கள் இருந்தால் அவை எளிமையாக கரைவதை உணரு. உங்கள் கவனத்தை உங்களுடைய இரு கைகளுக்கும் கொண்டு வாருங்கள். இரு கைகளில் உள்ள கை விரல்கள், எலும்புகள், தசைகள், முன்னங்கை, கைகளில் உள்ள மூட்டு பகுதி அனைத்தும் தளர்வாக இருப்பதை உணரு. உடல் முழுவதும் தாடை பகுதி, கன்னங்கள், கண்கள், முன் நெற்றி பகுதி, காது மடல்கள் அனைத்தும் தளர்வாக இருப்பதை உணரு. உங்கள் முகம் இறுக்கமற்று இருப்பதை உணருங்கள். அனைத்து இறுக்கங்களும் மறைந்து முகம் பிரகாசமாக இருப்பதை உணருங்கள். பாதம் முதல் உச்சந்தலை வரை பூமி தாயும் குணப்படுத்தும் சக்தியானது தளர்வுடைய செய்துள்ளது. உங்களின் உடல் ஆழ்ந்த அமைதியில் தளர்வாக இருப்பதை உணரு.
உங்கள் கவனத்தை மனதிற்கு கொண்டு வாருங்கள். மனம் சற்று நேரம் அமைதியாக இருக்க அனுமதி. உங்கள் கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். இதயத்தின் அடி ஆழத்தில் ஏற்கனவே வீற்றிருக்கும் அன்பு, தெய்வீகம் இவற்றின் மீது தியானம் செய்வோம். திசை மாறும் எண்ணங்கள் ஏதேனும் வந்தால் உங்கள் கவனத்தை மீண்டும் இதயத்தின் மீதும் இதய துடிப்பின் மீதும் கொண்டு வாருங்கள். உங்கள் கண்கள் மூடிய நிலையிலே இருக்கட்டும். Please start meditation.
தட்ஸ் ஆல். உங்க கண்களை மெதுவா திறந்துக்கோங்க. இப்போ நம்ம பயிற்சி செய்தது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுடைய முதல் நாள் பயிற்சி. ஓய்வு நிலை தியானம். மனதையும் உடலையும் ஓய்வு நிலை கொண்டு வந்து இதயத்துல சற்று நேரம் தியானம் செஞ்சோம். உங்க அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துங்க. இது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்குள்ள நம்மளுடைய நாட்கள் ஆரம்பிக்கிறது மிகவும் புத்துணர்வாகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நம்ம இலக்கை அடையிறதுக்கான மிக எளிதான வழி தியானம். அதை ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு மிக எளிமையாகவும் சுலபமா எல்லாம் செய்யறதுக்காகவும் வழிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஓய்வு நிலை தியானம். நீங்க பயிற்சி செஞ்சிருப்பீங்க. நீங்க இதை கிரகித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நாளை இன்று ஓய்வு நிலை தியானம், நாளைக்கு சுத்திகரிப்பு தியானம் இருக்கு. அதுல நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்று நமக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வில் அற்புதமாக இந்த நிகழ்வை இதய நிறைவு தியானம் சிறப்பாக நமக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த அசோக்குமார் அவர்களுக்கும் அவர்களது டீமிற்கு அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரின் இந்த காரைக்கால் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் அவங்க தொடர்ச்சியா நம்ம நிகழ்வுல பல்வேறு நிகழ்ச்சி அவங்களும் ரொம்ப நாள் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில இன்று தியான தினத்தை முன்னிட்டு அவங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 21 உலக சர்வதேச தியான தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அவங்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் இதய தியானத்தை இன்னைக்கு சிறப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ற 3 நாட்கள் நம்மளுடன் தொடர்ந்து இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு ஏற்படுத்த இருக்காங்க. அந்த வேளையிலே நாளைய தினமும் அவர்களுடைய இந்த தியானம் நம்மளோட இணைய இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தை அவங்க சொன்னது போல் உங்களுடைய அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு ஆழ்மனதுல ஒரு நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என்று இந்த நேரத்துல நாங்க நம்புறோம். உங்களுடைய அசோக்குமார் சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை நம்ம குழுவுல பதிவிடுங்க. இன்றைய நிகழ்வுகள் உங்களுடைய அற்புதமான நிகழ்வா அமைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இந்த நிகழ்வை நமக்கு அருமையாக சிறப்பித்து கொடுத்த காரைக்கால் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் குழுவினருக்கும் நிகழ்வை நமக்கு நேரடியாக அளித்த அசோக்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அசோக்குமார். நன்றி அண்ணா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் வெங்கடேசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தினேஷ் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களையும் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனை சார்ந்த பொருட்களுக்கு நமக்கு அற்புதமாக செய்முறைகள் பற்றி விளக்கம் அளிக்க இருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளை வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள்.
ஐயா அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்து உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனை அடுத்த செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மைப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே சடம்பைக்கும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் புதிதாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமையுடன் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான பயப்பாடு நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரோட்டரி எனக்கு மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஸ்லம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் சத்தம், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து வாயெடுத்து வச்சிருக்கிறோம். சின்மை முத்திரை, மூச்செடுத்து பூ. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுள். தன்னை சூழ்ந்ததல் வெற்றியுள். வணக்கம் ஐயா, வெற்றியுள். தன்னை சூழ்ந்ததல் வெற்றியுள். ஓய்வுரை. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் வச்சுக்கிறோம். கால் விரல்களை நன்றாக பண்ணிக்கிட்டுங்க.
down, up, down, up. உலக யோகா தினமான இன்று மிக சிறப்பாக கால் பாதத்திலிருந்து உச்சி வரை உங்களுக்கு நல்ல ஒரு தளர்வு பயிற்சியை ஐயா அவர்கள் வழங்கினாங்க. அதனால உச்சி முதல் பாதம் வரை உங்களோட உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல தளர்வா இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாம ஆசன பயிற்சிகள் செய்வோம். அப்படியே நின்று வைக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. கைகளை மெதுவா மேல வைத்தோம். அப்படியே கைகளை கொடுத்துட்டு அப்படியே உள்ளங்கை ஆகாயத்தை பார்க்குறது நன்றாக திருப்பி நல்லா மேல வைக்கிறது. கைகள் மேல வைக்கிற கால்களும் மேல வைக்கணும். குதிக்கால் நல்லா மேல தூக்கிடுங்க. நல்லா நன்றாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம். கவனம் கிடைக்கும்போது கால் விரல்களின் மீது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போய் மெதுவாக கையெழுக்கிறார்கள். நன்றாக மூச்சு விடுங்கள். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நீங்க ஆசனங்கள் செய்யும் போது உங்களுடைய உடல் நல்லா உடல் முழுவதும் தளர்வா இருக்கிறதா மனதில் அந்த எண்ணங்களோட சொல்றத நல்ல முழுமையான கவனத்தோடு ஒன்றி நீங்க செய்யணும். அப்பதான் அதுவாகவே மாற்றிக்கிறது. ஆசனங்களும் நல்லா விளக்கமா இருக்கும். சமூகத்துல எந்த உறுப்புகள் பேச்சு இருக்கணுமோ அந்த உறுப்புகள் நல்லா பலன்களை கோணாசனம். கைகால போகும். கைகளை பொறுத்தவரும் கதவோடு சேர்த்து வச்சுக்கணும். நல்லா டைட்டா ரைட் சைடு நல்லா பக்கவாட்டில் வரையணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வருங்க. நன்றாக மூச்சு இடது பக்கம் பக்கவாட்டில் வரையணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படி நேராக வருங்க. நன்றாக மூச்சு உச்சி முதல் பாதம் வரை நல்லா போயிருக்கு. பக்கவாட்டுல நம்ம உடையும் போது விழா இடம் இருக்கும். இடுப்பு பகுதிக்கு நல்லா காற்றோட்டத்தை கொடுத்து நன்றாக எனக்கு சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது. ஆழ்ந்து மூச்சு தொடரும். திரிகோணாசனம் காலில் வச்சிருக்கோம். கைகள் நேரம் ரைட் ஹேண்டு லெஃப்ட்ல டச் பண்ணேன். கால் டச் பண்ணிருக்கோம். அல்லது கணுக்கால கூட பிடிச்சிக்கலாம். இடது கையை மேல பாருங்க. கால் முட்டி 2 நல்லா நேராக இருக்கணும். 1, 2, 3,
4 5 6 7 8 9 10 ஓய்வு. மெதுவா மூச்சு விட்டுட்டே இருக்கிறீங்க. நன்றாக மூச்சு எல்லாருமே மிக சிறப்பா அழகா செய்றீங்க. வாழ்த்துக்கள். கைகள் நேரா கொண்டு வரோம். இடது கையும் வலது கால் கட்சணும். கால் பெருவரல் கட்சிங்க. வலது கையை மேல் நோக்கி பாருங்க. வலது கை உள்ள நம்ம பார்த்துக்கணும். கால்கள் நல்லா உறுதியா வச்சுக்கோங்க. முட்டி ரெண்டு நேரா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நம்ம திரிகோணாசனம் செய்யறது மூலியமா நம்முடைய முதுகுத்தண்டு வரம் வந்து நல்லா ஆரோக்கியம் அடையும். நம்முடைய கால்கள் நல்ல வலிமை அடையும். கால்களுக்கு முழுமையான ரத்தோட்டம் போய் கால்கள் நல்லா வலிமை அடையும். அடுத்து கால் நேராயிட்டீங்க. கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. கால் முட்டி ரெண்டு நேரா வர மாதிரி வச்சுக்கணும். நன்றாக முடிச்சிருக்கேன். மெதுவா முடிச்சுட்டே கீழே பார்த்து உடல் இலக்கமா வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு எடுத்துக் கொண்டே மேல வரும். இடது கையை கீழே கொண்டு போயிடுறோம். வலது கை மேல வச்சு பின்பக்கமா கொண்டு போய் கால் கை விரல்களை நல்லா லாக் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கை விரலுக்கு நல்லா மடக்கிட்டு மெதுவா கையை வைக்கிறது. நன்றாக மூச்சு விடுறது. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறது. கால்கள் மேல வைக்கிறோம். லெஃப்ட் ரைட்ல நல்லா கால் வந்து தொடைக்குள்ள இருந்து நல்லா ரைட் லெஃப்ட்ல ஆக்கக்கூடிய கால் விரல மடக்கிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் லெக் வந்து கீழே வச்சுக்கணும். லெஃப்ட் லெக் வந்து மேல வைக்கணும். கால் முட்டி ரெண்டு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். கால் பெருவரல பிடிங்க. நன்றாக மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கிளப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உடலை தளர்வா வச்சு இருக்க முடியாம இருக்கணும். வயிறும் தொடையும் நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கணும். வயிற்று பகுதி நல்லா அழுத்த கொடுக்கணும். இங்கே தொலை பகுதி மூலியமா எந்த அளவுக்கு இறைக்கும் அந்த அழுத்த கொடுக்கும். ஜீரண உறுப்புகளை நல்லா வேலை செய்யுது.
காலை நல்லா கொண்டு போங்க. புதிய மூச்சு தேனும் நன்றாக மூச்சு. அது மட்டுமல்ல, நம்முடைய இடுப்பு பகுதி தசைகளை வந்து நன்றாக குறைக்கும். வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வெயிட் வந்து இடுப்பு பகுதியில் இருக்கிற வெயிட் எல்லாம் இந்த ஆசனங்கள் செய்யறதுனால குறையும். தொடை பகுதி பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் எல்லாம் குறைஞ்சு தளர்வு நிலை ஏற்பட்டு நல்ல உடல் வலிமையை இடுப்பு வலிமையை ஏற்படுத்தும். கால்களுக்கு நல்லா வலிமை ஏற்படுத்தும். கை கால் அனைத்து நம் உடம்புல இருக்கிற அனைத்து கூட்டுகளுக்கும் நல்ல பசைத்தன்மை சொற்க வைக்கும். இப்போ ரைட் ஹேண்டு கீழே கொண்டு வைக்கும். லெஃப்ட் ஹேண்டு மேலே நேராக பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 10 போய் முதல் ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆளுக்கு வச்சு நன்றாக மீண்டும் கால்கள் அப்படியே கால் நேரம் நிலை கழுத்து நிலைக்கும். நன்றாக மூச்சு விடுங்க. கைகளை நேரம் வச்சு நல்லா தரையில் வச்சு அழுத்தமா கையை மூடி ஒரு அடி மட்டும் காரணம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓடி நன்றாக மூச்சு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த உத்தான பாதாசனம் 10 எண்ணிக்கை 3 முறை செய்யணும். நம்ம 3 முறை செஞ்சோம் அப்படின்னா இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம இடுப்பு பகுதி தன்னோட வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் முன்னால உட்கார்ந்து தியானம் பண்றது, அதிக நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யுது, இதையெல்லாம் நம்ம சிறப்பா செய்யணும். அதனால இந்த முக்கியமான பயிற்சியை நீங்க கண்டிப்பா செய்யணும். அடுத்த சக்கராசனம். காலையிலையும் நல்லா மடக்கி வச்சுக்கிறோம். காலை பிடிச்சுக்கிறோம். நல்லா வந்து தரையில நீ அழுத்தமா வச்சுக்கணும். இந்த 2 முறையை பயன்படுத்தி செய்யலாம். இடுப்பு நல்லா மேல தூக்குங்க. எவ்வளவு மேல தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு தூக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா இடுப்பு கீழே கொண்டு வாங்க. கால நேரம் வச்சுட்டு நன்றாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. மீண்டும் நன்றாக மூச்சு விடுங்க.
மெதுவாக அடுத்த பவனமுத்தாசனம். லெக் நல்லா மடக்கி அதை டச் பண்ற மாதிரி மேல கொண்டு வாங்க. ஒரு கால் நேரா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மெதுவாக மூச்சு. ரைட் லெக் நல்லா மடக்கி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு. இன்னும் நன்றாக மூச்சு. பவனமுத்தாசனம். 2 காலை பிடிச்சு நீங்கள் பிடிச்சிக்கங்க. நன்றாக தலையை பண்ண கொண்டு வர மேல முடிஞ்சதான் கொண்டு வரும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நன்றாக மூச்சு. அடுத்து நம்ம சர்வங்காசனம். கவனமா செய்யுங்க. கால் மேல வரும். இப்போ கையை வந்து தரையை நல்லா அழுத்தி காலை கொஞ்சம் நம்ம தலைக்கு பின்னாடி கொண்டு போய் இடுப்பை நல்லா பிடிச்சு. காலை கொஞ்சம் மடக்கி வச்சு. ஏன்னா பின்னாடி அந்த பக்கம் வெயிட் போச்சுன்னா அந்த கொடுத்துருவீங்க. அதனால இப்போ காலை மடக்கி இப்படி பிடிச்சிருக்கலாம். அதை இடுப்பு ஸ்ட்ராங்கா பிடிச்சதுக்கு அப்புறம் மெதுவாக மெல்ல மெல்ல மேலே நேரம் அடிச்சிருக்கோம். 60 செகண்ட் முடிச்சு காட்டியே கழுவி. ஓய்வு. ஸ்ட்ரைட்டா படுத்து நன்றாக மூச்சு கவனிங்க.
ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு நிமிடம் இந்த பயிற்சி செய்யலாம். ஒரு நிமிடம் நேரம் கழித்து மூச்சு கவனிக்கும். இந்த ஆசனத்திற்கு முழு பலனையும் சர்வாகாசனம் செய்வதன் மூலமா உங்கள் நிச்சயங்கள் பாடல்கள் முழுமையான தத்துவம் கிடைக்கும். நம்முடைய நாளமில்லா சுருக்கங்கள் நன்றாக தைராய்டு பாரதைராய்டு நல்லா சமமா சுருக்கிறதுனால பித்த கவம் வந்து நல்லா சமத்துவமாகும். இதெல்லாம் உடல் ஆரோக்கியம் நன்றாகும். தைராய்டு அதிகமா சுருக்கிறதுனாலும் கம்மியா சுருக்கிறதுனாலும் நோய் உண்டாகும். அந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த சர்வபிராசம் நம்ம விவாதிக்கிறது. அப்புறம் அவங்க தாய் தந்தையருக்கு யாருக்கா இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க முதல்ல வராதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு வரும். அடுத்து மச்சாசனம். கை பின்னாடி பிரிச்சு தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உச்சந்தலையை நல்லா கீழே கொடுத்தாங்க. கை முட்டி வந்து நல்லா கீழே அழுத்தமா வச்சு இந்த முட்டி பேலன்ஸ் பண்ணீங்கன்னா தான் தலை நல்லா உள்ள வந்து பாருங்க. முழங்கை வச்சுமே அப்படியே தலை உள்ள வந்து ஜஸ்ட் மேல வந்துருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. தலையை மெதுவா நேரா வச்சுக்கங்க. நன்றாக முடிச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சர்வாகாசனம் செஞ்சா கண்டிப்பா இந்த மச்சாசனம் நம்ம செய்யணும். இப்படி செய்யல அப்படின்னா கழுத்து வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலையுடைய ரைட் சைட் திரும்பி பாருங்க. மெதுவா லெஃப்ட் சைட் திரும்புங்க. ரைட் லெஃப்ட் அப்படின்னு அப்புறம் திரும்பி படுத்துக்கிறோம். முதலை ஆசனம். கால அகலமா வச்சு கைகளை தாடி வச்சு முழங்கை நல்லா நேரம் சோழரையில நில இலக்கமா வச்சு உடல் எந்த இடத்துலையும் இறுக்கங்கள் இருக்காது. நல்லா தளர வச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடரும். மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக காசை வச்சுங்க. கைகள் நேரம் நின்றோம். மெதுவா கவனம்
ரைட் ஹேண்டா ரைட்ல பிடிச்சிடும், லெஃப்ட் ஹேண்டா லெஃப்ட். வில்லாசனம். காலர் மேல நோக்கி வைக்கணும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கொள்ளுங்க. காலத்தை பிடிச்சுக்கணும், கைகள் இறங்கிட்டோம், சோறு அப்படியே எழுந்துச்சு வஜ்ராசனத்துல முடிச்சுக்கணும். நன்றாக முடிச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கோங்க. ஒட்டகாசம். முட்டி போட்டு நிலைமையில பேக் பண்ணி பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளைக்கும். காலை பிடிக்க முடியாதவங்க இதே நிலையில அப்படியே வச்சுக்கலாம். காலை பிடிச்சிருங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்க காலை பிடிக்க வேண்டாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக பிடிச்சிருங்க. மெதுவாக அப்படியே அமர்ந்து இருக்கிறது வஜ்ராசனில இருக்கிறது. நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கோங்க. பின்னாடி கைகள் இருக்கிறோம். மகாமுத்ரா மெதுவா கீழே போய் நெற்றி போட்டு டச் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இந்த முறை உட்கார்ந்து சொல்லுங்க. கால நேரம் வைக்கிறோம். இலக்கப்பட்டது. இடத்துக்காக மடக்கி வச்சிருக்கேன், வலதுக்காக மடக்கி வச்சிருக்கேன். சுகாசத்துல நேரா போகிறோம். நல்லா ஆழ்ந்து முடிச்சிருக்கு. கபாலத்தை பெருவ வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா மூச்சு காட்டுறோம். நீங்க
மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 2 கையை சின்ன வச்சு நன்றாக மூச்சு கவனிக்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு கொடுத்து நம்ம சளி பிடிச்சு மூச்சு அடைச்சிருக்கிறதுனால மூக்குல வந்து சுவாச உறுப்புகளை அடைச்சிருக்கிற போது நம்ம பயிற்சி செய்யாம இருக்கிறோம். ஆனா நல்லா பயிற்சி செஞ்சாதான் கழிவுகள் வந்து நல்லா முழுமையா வருது. நம்ம இயற்கையின் படைப்பே பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள கழிவுகள் சேரும் போது சளி அதிகமாக ஒரு இடத்துல ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ முன்னாடி பயிற்சி உங்களுக்கு நன்றாக வெளியில வரும். அதனால நம்ம தொடர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும். அந்த மாதிரி காலங்களில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா லிக்விட்டா உணவு, பசைத்தன்மை இருக்கிற உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது ஜவ்வு நேரம் பிடிச்சிக்கும், சளி வெளியே வரவே வரும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாம். இயற்கை உணவு வந்து ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காலம் எடுக்கும்போது ஈஸியா அந்த சளி வந்து தானே வெளியே வரும். அப்போ உடல் முழுவதும் தூய்மையாது. அப்புறம் நல்லா பசி எடுக்கும். நல்லா ஒரு சத்தான உணவை நாம எடுத்துக்கிறது மூலியமா உடல் வந்து மீண்டும் புதுப்பிச்ச மாதிரி ஆகும். நல்ல உடல் வலிமை வந்து நமக்கு கிடைச்சிடும். இது ஒரு அற்புதமான இயற்கையின் ஒரு சுழற்சி, உடலை நம்ம ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு. அதனால நன்றாக இந்த பயிற்சிகளை நம்ம செய்யணும். ஆதிமத்தை வச்சுக்க நன்றாக மூச்சு கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஒரு 20 எண்ணிக்கை இந்த மாதிரி நல்லா பயிற்சியை செஞ்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். ஒரு 10 செகண்ட் வந்து அமைதியா ரிலாக்ஸ். தன்மை முதிரை வச்சு எம் சொல்லுங்க. 2 முறை எம் சொல்லுங்க. காதுல பெருவரல் வச்சுக்கிறோம். கண்கள் மேலே 2 விரல், வாய் மூடி இருக்கணும். வாய் மேல 2 விரல்.
முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்போ உங்களுடைய உடல் வந்து ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தீங்கன்னாலும் உட்காந்துருக்கலாம். உங்களுக்கு இந்த பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதுகு தண்டோட நல்லா உறுதியா இருக்கிறது உங்க மனசுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே போல நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை நம்ம செஞ்சு உடலை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் நிறைய வேலைப்பாடு இருக்கும். வேலைகள் நிறைய செய்யறது மூலியமா இடுப்பு வலி வரும், உடல் சோர்வு வரும், நம்ம டயர்ல அப்படியே படுத்துறோம். சரியான விஷயம் தான். ஆனா அப்படி படுக்கும் போது வந்து எந்த எண்ணங்களும் எந்த நினைவுகளும் இல்லாம படுக்கும். அப்பதான் முழுமையா உடலுக்கு ஓய்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம செஞ்சு உடல் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றலை கொடுத்து நாம மீண்டும் வந்து நம்முடைய பணிகளை தொடரும். அப்பதான் வந்து நமக்கு முழு ஆரோக்கியம் இருக்கும். இந்த உலக தின தியானம் உலக யோகா தினத்தன்று நாம எல்லாரும் தியானம் செய்யணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் சாந்தியாசனத்துக்கு போகலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை வைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்று உலக தியானத்தை நன்றி. உலக தியான தினத்தை முன்னிட்டு நமக்கு இந்த சிறப்பான ஒரு தியானம் வழங்கப்பட்டது. அடுத்து நம்ம ஐயா வந்து நமக்கு நல்ல ஒரு ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகளை வச்சு சிறப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. அற்புதமான நிகழ்வு. இன்னைக்கு வந்து நம்ம தியானத்தை வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல 3 ஆண்டுகள் நடத்திட்டு இருந்தாலும் இந்த பிரபஞ்ச ஆற்றல்னால நம்ம இந்த வருஷம் வந்து முதலா வந்து தியான வகுப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அந்த நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு சர்வதேச தியான தினத்தை வந்து இன்னைக்கு வந்து உலக அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கக்குள்ள நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து விரிவாக்கம் வளர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது அனைவருக்கும் நம்ம செய்யற அந்த தினம் செய்யற அந்த தியானமும் அந்த பிரார்த்தனைகளும் தான் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். உலக சர்வதேச தியான தினத்தை நம்ம அங்கீகரித்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நம்ம காலச்சக்கரம் குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனை சார்ந்த பொருட்களை நமக்கு அதாவது என்னென்ன கொடுக்க போறாங்கன்னே தெரியல. பனையில் அவ்வளவு விஷயங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கப்பார்வை நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கும் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அகிலா குணாலன் மேடம் அவர்கள் இன்று நமக்கு பனை சார்ந்த பொருட்களை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே காலச்சக்கரம் நிகழ்வில் பனை சார்ந்த பொருட்களை பற்றிய ஒரு விளக்க உரை அளிக்க அகிலா குணாலன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அட்மிட் பண்ணீங்க மேடம், மியூட்ல இருக்கு. ஹலோ. ஓகே மேடம். வணக்கம் சார். மன்னிக்கணும். அனைவருக்கும் காலை வணக்கம்.
அஹ் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம நிறைய பனை சார்ந்த உணவுகள் பத்தி பாக்குறோம். அதுல போன வாரம் வந்து நம்ம அந்த பனஞ்சீம்பு பனந்தவுனை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து கௌரி அம்மா வந்து 2 பதிவு போட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து பாயாசம், பனங்கிழங்குல பாயாசமும் பனங்கிழங்குல வந்து லட்டும் போட்டிருந்தாங்க. அப்போ ஆஹ் ஆஹ் அதை சார்ந்து வந்து அதை தொடர்ந்து பனங்கிழங்குல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பெரும்பாலும் வந்து நான் வந்து மாவுல வந்து நிறைய பண்ணியிருக்கோம். பனங்கிழங்காய் எடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா, இந்த இந்த சீசன்ல வந்து நமக்கு இனி வரும் காலங்கள்ல வந்து பனங்கிழங்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நமக்கு கிடைக்கும். கிடைக்கும் போது நிறைய நல்ல கிழங்குகள் கிடைக்கும் போது, மாவு கிழங்கு கிடைக்கும் போது, அதை வந்து நம்ம வந்து வேக வச்சு அவிச்சு சின்ன சின்னதா வெட்டி நம்ம வந்து அதை வந்து மாவு தயாரிக்கிறதுக்கு பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வருடம் முழுக்க நம்ம எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம இந்த காலத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது இன்னைக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா வருடம் முழுக்க பனங்கிழங்கு மாவுக்காக நான் தேடணும்னு அவசியம் கிடையாது. நல்ல கிழங்குகள் கிடைக்கும் போது நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிட்டா நமக்கு விலையும் அளவு கம்மியா இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம செய்யும் போது அதோட தூய்மைத்தன்மை வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி இன்னைக்கு வந்து என்னென்ன உணவுகள் அப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப கௌரி அம்மா வந்து பாயசம் வந்து பனங்கிழங்க வேக வச்சு துருவி அதுல வந்து ஒரு பாயசம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கேரளால வந்து இந்த அடை பிரதமனுங்கிறது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பதார்த்தம். இப்ப அந்த பதார்த்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த பாலாடை வந்து அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரியான பாலாடை வந்து நம்ம வந்து ஆஹ் இந்த பனங்கிழங்கு வச்சு நம்ம வந்து தயார் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நல்ல பனங்கிழங்குகள் நல்ல பனங்கிழங்குகள் கிடைக்கும் போது அந்த பனங்கிழங்கை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு கிரைண்டர்ல மாவாட்டுறோம் இல்லையா, அப்ப வந்து சும்மா ஒரு இப்போ 1 கப் அளவுக்கு அரிசியை நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை அரைக்கும் போது இந்த பனங்கிழங்கும் சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும். இந்த பனங்கிழங்கை வந்து நம்ம எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு 7 நல்ல மாவு கிழங்கா இருந்தேன்னா ஒரு 7-8 கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி போட்டு நல்லா கிரைண்டர்ல நம்ம ஆட்டும் போது நான் நல்லா கொஞ்சம் நார் இருக்கும். அந்த நார் வந்து கிரைண்டர்ல அடியில தங்கி போகும். பரவாயில்லை. ஆனா நம்ம அந்த மாவை ஆட்டும் போது அந்த அரிசி மாவோட இந்த பனங்கிழங்கு மாவும் சேர்ந்து நல்லா அரைப்பட்டு கொஞ்சம் நீர்த்த ஆட்டணும். கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டு ஆட்டுங்க. கொஞ்சம் நீர்த்த ஆட்டிட்டு அதை வந்து என்ன பண்றோம்னா வடிகட்டியில போட்டு துணி வடிகட்டி இல்லாம நமக்கு இந்த சல்லடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வடிகட்டில வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீர்த்த மாவு வந்து தயாராயிரும். இதை வந்து நம்ம வந்து இட்லி கொப்பரையில வந்து தண்ணி வேக வச்சுட்டு அந்த இட்லி தட்டை வச்சுட்டு அதுல வந்து வாழை இலை இருக்கு இல்லைங்களா, வாழை இலையில இந்த மாவை லேசா தேய்ச்சி விட்டு அவிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாலாடை பிரதமன்ல வந்து அந்த அரிசியில அடை செய்வாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து இந்த பனங்கிழங்குலயும் வந்து அந்த மாதிரி அடை செய்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம வந்து பாயசம் பண்ற மாதிரியே பண்ணலாம். பாயசத்துக்கு வந்து நான் வெல்லம் எடுத்து வெல்லத்தை வந்து நல்லா தண்ணியில வந்து இது பண்ணிட்டு ஒரு 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 கொதி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம அந்த தூசிகள் எல்லாம் வடிகட்டணுன்றதுக்காக வடிகட்டிட்டு அதுல சுக்கு ஏலம் நம்ம சேர்த்து நீர்த்த தேங்காய் பால் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்து அது கூட வந்து நம்ம வந்து இந்த வேக வச்ச இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த பனங்கிழங்குல வந்து வேக வச்சு செஞ்ச இந்த அடை இதையும் நம்ம சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா திக்கா எடுத்த தேங்காய் பாலை நம்ம அதுல சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான பாயசம் தயார். பனங்கிழங்குல வந்து நம்ம செய்யறது பனங்கிழங்கு மாவு இல்லாம ஃப்ரெஷ்ஷா நமக்கு கிடைக்கக்கூடிய பனங்கிழங்குல இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பாயச வகை. இது முயற்சி பண்ணி பாருங்க. 2 வந்து இதுலயே வந்து கொழுக்கட்டை செய்யலாம். இந்த மாவா நம்ம அரைச்சு வச்சு வாழை இலையில வந்து நம்ம வந்து அந்த மாவை நம்ம தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த அந்த அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு ஒரு வாய் அளவா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல நம்ம அது உள்ள தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு மேல வந்து ஒரு துணியை நம்ம கட்டி வச்சு அதுக்கு அளவான ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இப்ப அந்த நல்லா தண்ணி கொதிக்கும் போது அந்த துணி வந்து கொஞ்சம் ஈரமாவும் இருக்கும், அதே சமயம் சூடாவும் இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும்போது அதுல வந்து இந்த மாவை வந்து ஒரு கரண்டியில நம்ம தேய்ச்சி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்னா அந்த இது வந்து நல்லா வெந்து போயிரும். அது ஒரு வாழை இலை வாழை இலை இல்லைன்னா ஒரு தோல் மாதிரி இருக்கும். இப்ப அதுல வந்து நம்ம பூரணம்ன்றது வந்து நம்ம சுக்கு, ஏலக்காய், தேங்காய், இல்ல கொப்பரை, இல்ல வேற ஏதாவது நம்ம பருப்பு வகைகள், நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி பூரணம் செஞ்சு அதை வந்து இந்த வேக வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து அளவா நம்ம சேர்த்து அதை கொழுக்கட்டை மாதிரி மடிச்சு நம்ம அப்படியே வந்து பரிமாறலாம். இது வந்து நல்லா மென்னு சாப்பிட்றதுக்கும் அந்த நம்ம ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை விட வந்து ஒரு மாதிரி அந்த ரொட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பனங்கிழங்கு வந்து வேகும் போது அந்த வாசனைக்கு அது ஒரு பிஸ்கெட்டோட வாசனை வரும், அதுல நல்லாவும் இருக்கும். இது கூட வந்து இந்த தேங்காய், இந்த பூரணங்கள் எல்லாம் சேரும் போது ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு பனங்கிழங்குல இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான பதார்த்தம். முக்கியமா வந்து நான் பார்த்த வரைக்கும் இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அது வந்து ஜவ்வு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்களா, அப்போ அதை மென்னு சாப்பிடுற மாதிரி குழந்தை வந்து அது வந்து மார்ஷ்மெலோ மாதிரி இருக்குமா அப்படின்னுவா. அந்த அப்போ அவங்களுக்கு அந்த நவீன உணவோட இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அது அது அதுக்கு ஒத்த ஒரு உணவா இது இருக்குது. குழந்தைங்க அதுவும் இந்த இந்த நவீன காலத்துல இருக்கிற குழந்தைங்க வந்து இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா நல்ல ஒரு விஷயத்த சாப்பிடுறாங்க. பனங்கிழங்குல வந்து இன்னைக்கு வந்து நம்ம 2 வகையான உணவுகள் பார்த்தோம். இதை நிச்சயம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கை பற்றி 2 பதார்த்தங்கள் எப்படி செய்வது என்பதை பற்றி அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப அம்மா வந்து வெளியில இருக்கிறதுனால அவங்களால சரியான முறையில வீடியோல வர முடியல. அவங்களோட வாய்ஸும் கொஞ்சம் இதா இருக்குது. இப்ப கேள்வி பதில் முடியுமாம்மா? பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே. நன்றி. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக பனை சார்ந்த பொருட்கள் பற்றி நமக்கு சிறப்பாக அளித்துக் கொடுத்த அய்யலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இப்ப வந்து நமக்கு வந்து பனை சார்ந்து 2 பொருட்கள் சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க செய்த அந்த பனை சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு தயாரித்து இல்ல தயாரிப்பது பற்றி சந்தேகங்கள் இருந்தா, தயாரித்தது பற்றி ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த பனங்கிழங்க வந்து துருவி ஒரு பாயாசம் சொன்னீங்கல்ல, ஆமா, வேக வச்சு அதை துருவி அது இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? வேக வச்சு நம்ம பண்ணும்போது வேக வச்சு துருவி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து இதேதான். இப்போ அந்த மாதிரி வெள்ளைப்பாகு பயன்படுத்தி தேங்காய் பால் பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது இப்போ ஒரு கப் அளவுக்கு நீங்க வந்து இந்த துருவின பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் தேவைப்படும். அது வந்து முங்குற அளவுக்கு நீங்க தட்டு விட்டு அந்த கொதி வர வரைக்கும் அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி கொதி வர வரைக்கும் வச்சுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நீங்க அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டி திருப்பி அடுப்புல ஊற்றிட்டு அதுல சுக்கு, ஏலக்காய் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு போட்டு கொதிக்கும் போது இந்த பனங்கிழங்கு நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் அதுல சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து தேங்காய் பால் வந்து 2 பதமா எடுக்க சொல்லணும். ஒண்ணு வந்து கொஞ்சம் தண்ணியா எடுக்கணும், இன்னொன்னு வந்து முதல் பால் நம்ம திக்கா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முதல் பால் நம்ம தண்ணியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது 3வது பால் வந்து நம்ம ஒண்ணு சேர்ந்தாப்புல எடுத்துக்கலாம். இப்ப அந்த நீர்த்த தேங்காய் பாலை முதல்ல கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டு அது கொதிக்க கூடாது. கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு அந்த மீதம் இருக்கிற அந்த திக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு இது கூட வந்து முந்திரி, திராட்சை இது மாதிரியான சேர்மானங்கள் வந்து கொஞ்சம் நெய்யில வறுத்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான பாயசம் தயார். இது பால்ல பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பால் பாயசமா பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பெரும்பாலும் வந்து பால் பாயசமா பண்றதை விட இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால்ல பண்ணும்போது அந்த பனங்கிழங்குக்கும் அந்த தேங்காய் பாலுக்கும் சுவை ரொம்ப நல்லா இருக்குது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமா சாப்பிடுறாங்க. துருவி நம்ம
இன்னைக்கு இதை நாங்க செஞ்சு பார்க்குறோம்மா. நன்றிம்மா. நிச்சயமா பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, நன்றி. நன்றி. வணக்கம் மேம். நான் பேசுறேன். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் பாயசம் செஞ்சு போட்டிருந்தேன். இவங்க தான் சுகந்தி மேம் தான் கேட்டிருந்தாங்க. எப்படி பண்ணீங்க அப்படின்னு. நானும் இதே தான் சொன்னேன் அவங்களுக்கு. ரொம்ப நல்லா அதனால போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை. சுவையா இருக்கும், ரொம்ப திகட்டாது உங்களுக்கு. அந்த பனங்கற்கோட துவர்ப்போட அந்த இனிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ரொம்ப ருசியா நல்லா இருக்கு. எப்படி செஞ்சேன்னு கேட்டாங்க எல்லாரும். நல்லா கத்துக்கிட்டது தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி பண்ணிட்டீங்கம்மா. இந்த எல்லாமே சொன்னது வந்து அகிலா குணானந்த் மேம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி கிழங்கு வந்து நான் வேக வச்சு, நீங்க குக்கர்ல வேக வைக்க வேண்டாம்னு சொன்னீங்க. பாத்திரத்துல வச்சு வேக வச்சேன். நான் அதையும் போட்டிருந்தேன் போட்டோ அப்படி நம்ம குழுவில போட்டிருந்தேன். உடைச்சு வேக வைக்கலாங்களா மேம் அது? நம்ம நீளம் கீழே மட்டும் அந்த அந்த மெல்லிசா இருக்கு இல்லைங்களா, அந்த மெல்லிசா இருக்கிற பகுதியை வெட்டிடலாம். அந்த தண்டு எது வந்து ரொம்ப திக்கா இருக்கோ அந்த பகுதியை மட்டுமே எடுத்து வேக வைக்கலாம். அது நம்ம நுனியில வந்து கொஞ்சம் மெலிசா இருக்குங்களா, அத மடிச்சு பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பானை பிடிக்கல இல்லைங்களா அதுல அளவு. அது மேலோட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வச்சு. வேக வச்சுக்கணும். நல்லா வெந்து. நான் நினைச்சேன் குக்கர்ல வச்சா தான் வேகுது, என்னமோ தனியா வச்சாலும் நல்லா தான் வேகுது. கொஞ்ச நேரத்துல மஞ்சள் வேக வைக்கும் போது நல்லா வேகும். உங்களுக்கு என்னன்னா அந்த தண்ணி வந்து உங்களுக்கு அந்த கிழங்கோட இருக்காது. நீங்க குக்கர்ல வேகும்போது தண்ணியில முக்கி வேக வைப்போம். ரொம்ப தண்ணி அந்த அது அதிகப்படியான தண்ணியை வந்து உள்ள இருக்கும் குக்கர்ல வைக்கும் போது. அப்ப கூட நான் அந்த மாதிரி நிக்க வச்சிருது குக்கர்ல. குக்கர் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கீழே ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் மூடி போட்டு வேக வச்சிருது. அப்படித்தான் வேக வச்சிருந்தேன் இத்தனை நாள். இப்பதான் இட்லி பானையில இப்படி கீழே தண்ணியில படுற மாதிரி வச்சு மஞ்சள் உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சேன். வச்சு வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. நான் அப்படி வச்சாலும் வெந்துருது, இப்படி வேக வச்சாலும் வெந்துருது. நான் அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 12 லிட்டர் குக்கர்ல தான் அப்படியே மூடி நீளமா வச்சு அந்த அப்படியே வேக வச்சிருது. சிறப்பு. நல்லா இருந்துச்சு. படங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன பிறகுதான் நாங்க இதெல்லாம் செய்யறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேக வைப்போம், சாப்பிட்றோம், அதோட விட்டுருவோம். அதுக்கப்புறமா அதை பத்தி வேற எதுவும் தெரியாது எங்களுக்கு. மிஷின்ல கேட்டுட்டு வரேன் இன்னைக்கு நான் அரைச்சி தரீங்களா மாவு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கிழங்கு வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணணும். அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்கம்மா. இந்த வில்லைகளா நம்ம சேர்த்து வச்சாவே போதும். நமக்கு எப்ப வேணுமோ அப்ப மிக்சியில போட்டு நம்ம லேசா திருப்பிக்கிட்டாவே அது நல்லா மாவாயிரும். அதுக்கப்புறம் ஒரு சல்லடையில சலிச்சு எடுத்துனாவே நல்ல மாவு நமக்கு கிடைச்சிரும். இதுக்காக நம்ம தனியா மிஷின்ல கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. வேக வச்சுட்டு கட் பண்ணணுங்களா வில்லைகளா? ஆமா, வேக வச்சுட்டு சின்ன சின்ன வில்லைகளா கட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அது நம்ம மிக்சியில போட்டாலே மாவாயிடும்ன்றீங்க. மாவாயிரும். கௌரி மேம் கூட போட்டிருந்தாங்க நேத்து, நல்லா இருந்தது. சாப்பிட்டு பார்க்கல, அப்படியே பார்க்கும்போது நல்லா இருந்தது சாப்பிடுறது. பக்கத்துல நல்லா இருந்துச்சுங்க புட்டு. ஆமா, நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. அது என்னன்னா இது திகட்டாது. மத்த இனிப்பு பதார்த்தங்கள் நீங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது ஒரு கட்டத்துல திகட்டிடும். அந்த ஏலக்காவுக்கும் அந்த இனிப்புக்கும் திகட்டிரும். இந்த பனங்கிழங்குல வந்து அந்த தோற்பு, அந்த நாறு அதெல்லாம் சேர்க்கும் போது திகட்டாது. நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிட தோன்றும் நம்மள. அது நான் ஒரு கட்டு தான் வாங்கி வந்து செஞ்சேன். அது செய்யறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துறேன்னு சொல்றது கூட இல்ல. அதுக்கு 4 தான் வச்சாங்க, மிச்சம் சாப்பிட்டுட்டாங்க. நானே அவசரமா போட்டோ எடுத்து போட்டேன். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இந்த நட்ஸோட இந்த லட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் செய்து வச்சுட்டே இருக்கேன், அதுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போட்டோவாவது எடுத்து போட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் அந்த 4 வரைக்கும் எடுத்து போட்டோ போட்டுட்டேன். நல்லா இருந்துச்சுங்க நேத்து பண்ணது. அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கௌரி அம்மா செஞ்சலாம். நம்ம இன்னும் எதுவும் வேற ட்ரை பண்ணல, பண்ணணும் இதுக்கு மேல. புட்டும் ட்ரை பண்ணேன் நானு, நல்லா இருந்தது. அது சின்ன மிக்சில போட்டு அரைச்சா அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. மிக்சில இப்போ நான் ஒருவேளை ஒரே இதுவாயிடும்னு நினைச்சேன். நல்லா இன்னும் சாஃப்டா வந்துச்சு. தேங்காய் பூ மாதிரி இருந்தது அதுவே. நல்லா இருந்துச்சு.
எலசா இருக்கிற கிழங்கு நல்லா இல்ல மேம். கொஞ்சம் கொஞ்சம் முத்தல் நல்லா சதப்பிடிப்பா இருக்கிற மாதிரி கிழங்குகள் எடுக்கணும். நல்லா நம்ம உரிச்சிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா. ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப நம்ம அவங்க சொன்ன மாதிரி வெறும் கிழங்குன்னா நம்ம அப்படியே வேக வச்சு தான் சாப்பிட்டு பழக்கம் நமக்கு. இப்ப எல்லாம் ஆமா. புதுசு புதுசா ட்ரை பண்றதால நமக்கே ஒரு உற்சாகமா இருக்குது. ஏதாவது செய்து சாப்பிடணும், இது செய்து பார்க்கலாம்னு ஒரு ஆர்வமா தான் இருக்கிறோம்.